கோவை மேட்டுப்பாளையம் தொகுதியில் போட்டியிடும் கவிதா கல்யாணசுந்தரம் மற்றும் நீலகிரி மாவட்ட திமுக வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் பீகார் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். அப்போது பேசிய அவர், திராவிட மாடல் ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், விடியல பயணம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் எந்த திட்டங்கள் வழங்கப்பட்டன என்று எடப்பாடி பழனிசாமி விளக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார். செந்தில் பாலாஜிக்கு கரூரில் ஆதரவு இல்லை என்பதால் கோவைக்கு வந்தார் என்ற குற்றச்சாட்டை மறுத்து அவரை தான் கோவைக்கு கொண்டு வந்து பொறுப்பு கொடுத்தேன் என்றார். கோவைக்கு தேசிய அளவிலான கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படுவதாகவும், ஆனால் மெட்ரோ திட்டம் வழங்க மத்திய அரசு மறுக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் முந்தைய அதிமுக ஆட்சியில் கோவை மாநகராட்சியில் நடந்ததாக கூறப்படும் ஊழல்களை சுட்டிக்காட்டி மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கவிதா கல்யாணசுந்தரம் அவர்கள், வடக்கு ஒன்றிய செயலாளர் கல்யாணசுந்தரம் அவருடைய துணைவியார், தடகளம், கைப்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகளில் சிறந்த வீராங்கனை, மக்களுக்காக பணியாற்ற வந்திருக்கக்கூடிய சகோதரி கவிதா அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்திட வேண்டும். கோவை மாவட்டத்துக்கு செஞ்ச ஒரு சில பணிகளையும் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். மேட்டுப்பாளையத்தில் மேம்படுத்தப்பட்ட புதிய பேருந்து நிலையம், மாணவர்களுடைய நலனுக்காக புதிய அறிவுசார் மையம், காரமடை விவசாயிகளுடைய நலனுக்காக தோலாம்பாளையம் அடுக்கல் மடுவு பகுதியில் புதிய தடுப்பணை, ராமரத்தூர் உட்பட 9 குடிநீர் திட்டப் பணிகள், பில்லூர் தோலாம்பாளையம் மலைப்பகுதிகளுக்கும் பேருந்து வசதிகள், தொண்டாமத்தூர் அரசு கலைக்கல்லூரியில் புதிய கட்டடங்கள், பேரூர் பட்டீஸ்வரன் கோயில் குடமுழுக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மனித வனவிலங்கு மோதலை தடுக்கிற வகையில் கம்பி வேலிகள், வெள்ளியங்கர் ஆண்டவர் திருக்கோயிலில் இளைப்பாறு மண்டபம், மருத்துவ மைய சுகாதார வளாகம், இவ்வளவும் செஞ்சுட்டு தான் உங்களுடைய ஆதரவை நான் உரிமையோடு கேட்க வந்திருக்கிறேன்.